எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஆட்டா அல்லது ஹோல் வீட் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு எப்படி ஒரு பீஸா கொஞ்சம் ஹெல்த்தியாக நாங்கள் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் இந்த ஆட்டாமா பீஸாவுக்கு வந்து 1.5 கப் ஆட்டாமா எடுத்துருக்கேன். இது வந்து ஹோல் வீட் ஃப்ளார். கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் ஆட்டான்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஹோல் வீட் ஆட்டா, ஹோல் வீட் ஃப்ளார்னு சொல்லியிருக்கும், அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 1.5 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து நான் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் போட போகிறேன். இங்கே வந்து நல்ல லியூக் வார்ம் வாட்டர், சும்மா அப்படி கை விட்டு பார்த்தா இதண்டக்கூடாது, அப்படி ஒரு பதத்தில் லியூக் வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 டீஸ்பூன் போட போகிறேன். நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஈஸ்ட்டை வேறையா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து அது ப்ரூவ் ஆகுதான்னு சொல்லி பார்த்து தான் நீங்கள் வந்து இதுக்குள்ளே போடணும், பேட்டருக்குள்ளே. ஏன்னா இல்லாட்டிக்கு சில ஈஸ்ட் வந்து அது நொதிக்காட்டிக்கு பிறகு உங்களோட ரெசிபி சரியாக வராது. கொஞ்சமாக சுகர், இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அது பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு, அது அப்படியே மேலே ப்ரூவ் ஆகி வந்திருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அது ப்ரூவ் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு எடுத்துடலாம். ஆக கொதி தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் அது ஈஸ்ட் செத்து போயிடும். சரியாக ஒரு 6 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது இப்படி மேலே நுர மாதிரி வந்துடுது. அப்போ இது நல்ல ஈஸ்ட் தான். ஸோ நாங்கள் இதை இப்போ மாக்கில் போட்டு பிணையலாம். 1.5 கப் மா போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம். உப்பை நல்லா கலந்துட்டு இந்த ஈஸ்ட் கலவையை இதுக்குள்ளே ஊற்றுவோம். போட்டு இப்போ இதை நல்லா பிணைஞ்செடுப்போம். இந்த ஈஸ்ட் கலவைக்கு மேலால் தண்ணி வேணுமெண்டா அதே மாதிரி இளஞ்சுட்டு தண்ணி தான் விடணும். நீங்கள் வந்து பச்சை தண்ணியோ அல்லது ஆக கொதி தண்ணியோ விட்டுறக்கூடாது. நார்மல் பிளெயின் ஃப்ளவருக்கும் இந்த ஆட்டா ஃப்ளவருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து நீடிங் டைம் தான். அதாவது நீங்கள் இதை நல்லா பிணையணும். இப்போ இதை பிளெயின் ஃப்ளவரை வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் நீட் பண்ணினீங்கன்னு சொல்லிட்டுனா இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நீங்கள் நீட் பண்ணணும். அப்போ தான் அந்த க்ளூட்டன்ன்ற சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் க்ரியேட் ஆகும். அப்போ தான் அது எங்களுக்கு பீஸாவுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ இதை திரட்டி எடுத்தாச்சு. இனி நாங்கள் இதை நல்லா அமர்த்தி பிணைஞ்செடுக்கணும். அதுக்கு நான் இந்த மாவை இந்த பெஞ்ச் டாப்பில் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ இதை நல்லா அமர்த்தி இப்படி பிரட்டி நல்லா பிணைவோம். ஒரு கிட்டத்தட்ட 10லேருந்து 12 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அல்லது உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் நீடர் இருந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் அதிலையும் போட்டு விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிட்டேன். நான் 10 to 12 மினிட்ஸுக்கு கிட்டவே நல்லா நீட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிட்டுது. இதோ இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் விட்டுட்டு நல்லா பூசி விட்டுட்டு எல்லா ஓரத்துலேயும். ஏண்டா இது வந்து பிறகு ப்ரூவ் ஆகி வரைக்க பிறகு எடுக்கிறதுங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காகத்தான் இதுக்குள்ளே வச்சு நாங்கள் இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு இதை டபுள் சைஸில் வரும் வரையும் விடுவோம். இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இது டபுள் சைஸ் ஆகியிருக்கு. இன்னொரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நாங்கள் அதுக்குள்ளே இதுக்கு நான் வைக்க போகிற டாப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, குடமிளகா, கேப்சிகம் கொஞ்சம் வட்டி வச்சுக்கிறேன், சீஸ் இருக்குது, இது ஆர்கானோ, கொஞ்சமாக ஆலிவ்ஸ் இருக்குது, பீஸா சாஸ் இருக்குது. நான் கடையில் வாங்கின பீஸா சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பீஸா சாஸ் வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதோட வந்து நான் வந்து இன்றைக்கி சாசேஜஸ், கார்லிக் ஃப்ரைட் சாசேஜஸ் வந்து டாப் பண்ண போகிறேன். அப்போ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி டக்குன்னு பார்த்துருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கிறேன். இங்கே நான் சாசேஜஸை நல்லா சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சம் பெப்பரும், வேற ஒன்றும் போட தேவையில்லை, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கொஞ்சம் பொரிச்சிட்டு அதுக்குள்ளே கார்லிக்கும் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். உங்களுக்கு பெருசாக வேணுமென்னா நீங்கள் பெருசாக வட்டமாக வெட்டிட்டும் நீங்கள் வந்து சும்மா ஒருக்கா ஃப்ரை பண்ணிவிட்டு போடலாம். கார்லிக் நாங்கள் இதுக்குள்ளே போடுறோடைய நல்ல கார்லிக் டேஸ்ட்டோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாசேஜஸ் நல்லா பொரிப்பட்டு கொண்டு வருது. இந்த டைமில் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டு, வெள்ளைப்பூடு, அதனால் கேரட் ஸ்க்ரேப்பரில் போட்டு நல்லா ஸ்க்ரேப் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா சின்ன ஸ்க்ரேப் பண்ணி வச்சுக்கிறேன். இதை இதுக்குள்ளே போட போகிறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கார்லிக் நல்லா ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக வரும் வரையும் இதை நாங்கள் செய்து எடுத்தோம்னு கொடுத்தோம்னா இந்த சாசேஜ் மிக்ஸர் ரெடி ஆகிடும். இப்போ கார்லிக் நல்லா ப்ரௌனாக தொடங்கிட்டு சாசேஜஸும் நல்லா குக் ஆகிட்டுது, பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடில் வச்சுட்டு இனி நாங்கள் பீஸாவை அசம்பிள் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியாக 1 hour ஆகிட்டுது. நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் சைஸில் நல்லா உப்பி வந்துட்டுது. கொஞ்சம் பஞ்ச் டவுன் பண்ணிவிட்டு இந்த பீஸா பேன் வந்து 10 inches பேன். அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி இதை ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த டோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் திக் க்ரஸ்ட் வேணாம், எனக்கு கொஞ்சம் தின்னாக தான் வேணும். அதனால் நான் வந்து 2 ட்ரை பண்ண போகிறேன். நாங்கள் சரியாக பேனுக்கு அளவாக இதை வட்டி எடுத்துருவோம். மிச்சத்தை வச்சு இன்னொரு சின்ன பீஸா செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 10 inch பீஸா பேஸ் வந்து வந்துடுது. இதை வச்சு நாங்கள் இதில் வச்சுருவோம். கொஞ்சமாக இதில் இப்படி ஓட்டை போட்டு விட்டுருவோம். அது ஏற்கனவே கீழேயும் ஓட்டையாக தான் இருக்குது. அதுக்கு பேர் பீஸா கிறிஸ்பர். இந்த ட்ரேயோட பேர் வந்து பீஸா கிறிஸ்பர். ஸோ என்ன அது கீழாலையும் வந்து வேறுபடியாக பீஸா க்ரஸ்ட் வந்து கிறிஸ்பியாக வரும். சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 இப்படி கொத்திட்டு இப்போ நான் இதை அசம்பிள் பண்ண போகிறேன். இந்த டைமில் இதை செய்கிறதுக்கு முதல் நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, உங்களோட அவனை வந்து 200 degree Celsiusல ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருங்க. இப்போ நாங்கள் பீஸா சாஸ் போடுவோம் பீஸா பேஸுக்கு. இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நாங்கள் வந்து பிளெயின் ஃப்ளார் யூஸ் பண்ணாமல் அந்த பிளெயின் மா யூஸ் பண்ணாமல் ஆட்டா மா யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுலேயுமே வந்து கார்போஹைட்ரேட், சுகர் லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. பிளெயின் ஃப்ளாரோட ஒப்படைக்க கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ இது வந்து கடையில் வாங்குகிற சாஸ்ன்றபடியாக உப்பு, ஃப்ளேவரிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் மரக்கறி இது போட போகிற டாப்பிங்ஸுக்கு பெருசாக உப்பெல்லாம் போட இல்லை. இப்போ இந்த ஆர்கானோ கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுருவோம். பீஸா ஹெர்ப்ஸண்டே விற்கிது, அது கூட நீங்கள் வாங்கி போடலாம். அல்லது இட்டாலியன் ஹெர்ப்ஸன் இருக்குது, அதுவும் போடலாம். இப்போ நாங்கள் சீஸ் கொஞ்சம் போட்டுருவோம் அதுக்கு மேலே. இப்போ மிச்ச டாப்பிங்ஸை போடலாம். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, capsicum, olives,
ஆலிவ்ஸும் கேப்சிகமும் பீஸாவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த ஃப்ளேவரிங் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது. அப்போ உங்களுக்கு ஆலிவ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த சாசேஜ் மிக்சர் அதையும் போட போகிறேன். இது இந்த பீஸா பேன் வந்து நான்ஸ்டிக் தான். ஆனால் நான் கொஞ்சமாக ஆயில் பண்ணினேன் இதை போடுறதுக்கு முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இப்போ எல்லா டாப்பிங்கும் போட்டாச்சு. கடைசியாக இன்னொரு லேயர் சீஸ். இப்போ எங்களோட பீஸா ட்ரே ரெடி ஆகிடுது. நாங்கள் இதை அவனுக்குள்ளே வைப்போம். அவன் ஒரு 5 மினிட்ஸாக ப்ரீஹீட் ஆகுது. நான் இப்போ அவனை 200 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே வந்து இருக்கிற ட்ரேக்கு ஒரு லைனிங் ஷீட் ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இது கீழே வந்து ஹோல்ஸ் தானே, அப்போ நாங்கள் அப்படி தான் போடணும். இதை இதுக்குள்ளே வைப்போம். வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். சரியா 15 மினிட்ஸுக்கு பிறகு நான் இதை எடுத்துருக்கிறேன். நல்லா குக் ஆகிட்டுது. நாங்கள் கட் பண்ணி பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. இப்போ நான் இதை 8 பீசஸாக வெட்டியிருக்கேன். நல்லா சீஸியாக வந்திருக்குது. க்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக நல்லா வந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீட் ஃப்ளவர்லேயும் இப்படி ஒரு பீஸா செய்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நான் இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.